Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. கெட்டி மேளம் ஆடுகளம் இந்த ரெண்டு சீனில் இங்கே எந்த கேரக்டர் நடிக்கிறாங்க, இதே மாதிரி அங்கே வேறு 2 கேரக்டர்ஸ் நடிக்கிறாங்க. இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேவரட் கேரக்டர்ஸ், அதுவுமே பிரபலமான ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அங்கேயும் அதே மாதிரி தாங்க. ஏன்னா அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா பிரபலமாக ஒன் ஆஃப் த ஆக்டரை போட்டால் மட்டுமே தான் அந்த கேரக்டருக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் கேரக்டர்ஸ். ஸோ அது யார், இங்கே யார் நடிக்கிறா, அங்கே யார் வந்து மாற்றுறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கெட்டி மேளம் பார்த்துடலாமா. கெட்டி மேளம்ல மகேஷ் அப்படிங்கிற கேரக்டரில் ஆக்டர் விராட் தான் நடிச்சிட்டு இருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா அன்பேவா சீரியலில் ஹீரோவாக நடித்தார். இப்போ அதுக்கப்புறமா இந்த சீரியலில் ஹீரோவாக நடிக்கிறாரு, ஒன் ஆஃப் த செகண்ட் ஹீரோ. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், நம்மளுமே அப்டேட் பண்ணியிருந்தோம். லக்ஷ்மி நிவாசா அப்படின்னு சொல்கிற ஒரு கன்னட சூப்பர் ஹிட் சீரியலில் தான் இங்கே கெட்டி மேளம் அப்படிங்கிற டைட்டிலில் வந்து ரீமேக் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இப்படி தமிழில் வந்து ரீமேக் பண்ணாங்களோ அதே மாதிரி தெலுங்குலையுமே ரீமேக் பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மாயாவும் தானே வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்க, அதாவது சந்தியாராகம் செல் நடிக்கிறாங்கல்ல. ஸோ அவங்க தான் அங்கேயும் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. இதை பற்றி எல்லா அப்டேட்ஸும் நம்ம வந்து கொடுத்துட்டோம். தமிழில் பார்த்தீங்கன்னா ஆக்டர் விராட் தான் மகேஷ் அப்படிங்கிற கேரக்டர் நடிச்சிட்டு இருக்காரு. தெலுங்குல யார் நடிக்கிறா அப்படின்னு சொல்லி இன்னுமே காமிக்காம தான் இருந்தாங்க. இப்போ அஃபீஷியலான ப்ரோமோ வந்துருச்சு. அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இவருமே ஜீ தமிழில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஹீரோ. இதுக்கு முன்னாடி விஜய் டிவிலையுமே நடிச்சிருந்தாரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஆரியன் தான். ஆக்டர் ஆரியன் தான் தெலுங்குல பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் நடிக்க போகிறாரு. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா தெலுங்குல பார்த்தீங்கன்னா இவரோட என்ட்ரி வருது. நெக்ஸ்ட் ஆடுகளம் சீரியலில் ப்ரோமோ வந்து செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது நம்ம ஹீரோட என்ட்ரி வர மாதிரி ப்ரோமோ. ஹீரோட அம்மாவை பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் காயத்ரி தான் வந்து நடிச்சிருந்தாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி கயல் சீரியல்லையும் ஹீரோக்கு அம்மாவை நடிச்சிருந்தாங்க. பட் அந்த கேரக்டர்லேருந்து அவங்க வந்து விலகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மறுபடியும் சன் டிவிக்கு ஆடுகளம் சீரியல் மூலமாக ஹீரோக்கு அம்மாவாடவே வராங்க. இந்த அப்டேட்மே நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். ஆடுகளத்தோட ரீமேக் சிந்து பைரவி அப்படிங்கிற டைட்டிலில் கூடிய சீக்கிரம் உதயா டிவியில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் யார் ஹீரோக்கு அம்மா வரா இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இருந்தாலும் சில பேர் தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறத செப்பரேட்டாக சொல்கிறேன். தமிழில் பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் காயத்ரி ஹீரோக்கு அம்மாவை நடிக்கிறாங்க. அதே மாதிரி உதயா டிவியில் சிந்து பைரவி அப்படிங்கிற டைட்டிலில் சீரியல் வருதுல, அதில் ஹீரோக்கு அம்மாவை யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ரேகா தான். இவங்களை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய அப்டேட் கொடுத்துட்டேன். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா தெய்வமகள் சீரியலில் காயத்ரி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. ஒன் ஆஃப் த சூப்பர் ஹிட் அண்ட் போல்டஸ்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லி இவங்கள சொல்லலாம். இவங்க மறுபடியும் தமிழ் சீரியலுக்கு அதுவுமே சன் டிவிக்கு எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை சன் நெட்வொர்க்கில் உதயா டிவியில் அவங்க சீரியல் பண்ணுறாங்க. ஸோ தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஆக்டர்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ரீமேக்கில் வேறு லாங்குவேஜஸில் நல்ல ஆக்டர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஆக்டர் ஆரியனும் ஆக்ட்ரஸ் ரேகாவும் பார்த்தீங்கன்னா நியூ சீரியல் மூலமாக வர போகிறாங்க. ஸோ எல்லாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.